ஈழத்து எல்லாளன் எங்களின் இரண்டாம் கரிகாலன் வன்னி காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிமுழக்கம் அறுபடை முருகனுக்கு பிறகு ஆறுபடை கண்ட எங்கள் தேசிய தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் வாழிய வாழியவே. தாயக கனவினில் சாவினை தழுவிய சந்தன பேழைகளுக்கு என் வீர வணக்கம். இனத்தின் விடுதலைக்காக எண்ணீரை ஈகம் செய்த முள்ளிவாய்க்கால் தியாகிகளுக்கு என் அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, இந்திய பெருந்தேசத்திற்கு நம் இறைவன் முருகனையும் பிடிக்காது, நம் தலைவன் பிரபாகரனையும் பிடிக்காது. ஏனென்றால் முருகன் என் நாடு என் மக்கள் என் மொழி என்று உலகத்தின் முதலில் தனிநாடு கேட்டவன். அதன் பிறகு தமிழனுக்கென்று தமிழீழம் கேட்டவன் நம் தலைவன் பிரபாகரன். ஆகவே இந்திய தேசியத்திற்கு பிரபாகரனையும் பிடிக்காது, முருகனையும் பிடிக்காது. அவர்கள் இந்து என்று சொல்வார்கள், நாம் தமிழர் என்று சொல்வோம். அவர்கள் சமஸ்கிருதம் என்று சொல்வார்கள், நாம் அன்னை தமிழ் என்று சொல்வோம். அவர்கள் இந்தியர்கள் என்று சொல்வார்கள், நாம் தமிழர்கள் என்று சொல்வோம். அவர்கள் இந்தியா என்று சொல்வார்கள், நாம் தாய் திரு தமிழ்நாடு என்று சொல்வோம். வடக்கும் தெற்கும் என்றைக்கும் ஒத்தே போகாது. இதுதான் வரலாற்று உண்மை. தம்பி இடுமவனம் காட்டி மிகச் சரியாக ஒன்றை இந்த இடத்தில் பதிவு செய்தார். ராஜீவ் காந்தி என்பவரை கொலையை காமித்து நம் எண்ணங்களில் ஒரு குற்ற உணர்ச்சியை உளவியலாக கட்டமைத்து ராஜீவ் காந்தியை கொன்றவர்கள் விடுதலை புலிகள் ஈழத் தமிழர்கள் என்று நம்மளை குறுகி சர்வதேச சமூகத்தில் இந்த உளவியல் சிக்கல் தான் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்பட்டது. இதே நாம் தமிழர் அதிகாரம் நம் கையில் இன்றைக்கு இருந்திருந்தால் ராஜீவ் காந்தியை கொன்றது நியாயம் நியாயம் என்று நாம் பேசியிருப்போம். சட்டமன்றத்தில் தீர்மானப்பட்டிருப்போம். இந்திய தேசியத்தின் விடுதலைக்காக போராடிய காந்தியாரை நீ என்ன நோக்கத்திற்காக சுட்டுக் கொண்டாயோ அதே நோக்கத்திற்காகத்தான் ராஜீவ் காந்தியை தமிழர்களாகிய நாங்கள் பலியெடுத்தோம் என்று நாம் சட்டமன்றத்தில் பேச முடியும். காந்தியை கொன்றுவிட்டு அதில் இரண்டாவது குற்றவாளியாக இருந்த கோபால் கோட்சையை அன்றைக்கு மராட்டிய அரசு விடுதலை செய்தது. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அண்ணன் பேரறிவாளன் சாந்தன் முருகன், அக்கா நளினி உட்பட அண்ணன் ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன் உட்பட 21 ஆண்டுகள் தன்னுடைய இளமை காலத்தை எல்லாம் தீர்த்து இன்றைக்கு முதுமையை அடைந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொல்கின்றார், ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு நான் ஐநா சபைக்கு செல்ல தயார். முதல்ல உங்க நைனாவை சட்டசபையில் பேசியிருந்தாலே இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். பேருக்கு நீங்க இங்க வந்து அந்த கோபால் கோட்சையை விடுதலை செய்தது மராட்டிய அரசு. இந்த தெம்பும் தானியும் எந்த திராவிட கட்சிக்காவது இருந்திருக்கா? அந்த இடத்தில் நாம் தமிழரும் அண்ணன் சீமானும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்திருந்தால் 7 தமிழர் விடுதலை இன்றைக்கு சாத்தியமாயிருக்கும். எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், இந்த ராஜீவ் காந்தியை கொன்ற குற்றவாளிகள் என்ற இந்த உளவியலை தமிழர் மனதில் கட்டமைத்ததினால்தான் இந்த ஈழ விடுதலை போராட்டம் இவ்வளவு தூரத்துக்கு பின்னகர்ந்திருக்கின்றது. நண்பர்களே, இன்றைக்கு நரேந்திர மோடி 2 நாட்களுக்கு முன்பாக புத்த பூர்ணிமா கொண்டாட போகின்றார் இலங்கை தேசத்திற்கு. அங்கு போய் மிக தெளிவாக அவர் பதிவு செய்தார், தமிழ் தாயின் பிள்ளைகளே என்று. நல்ல வேளை நீ பாரத மாதாவின் பிள்ளைகளே என்று சொல்லிவிடுவாய் என்று நினைத்தேன். நீ மிகச் சரியாக இருக்கின்றாய். நாங்கள் தமிழ் தாயின் பிள்ளைகள் தான். எதற்காக நரேந்திர மோடி புத்த பூர்ணிமா எங்க அங்க கொண்டாடியதுக்கு போன நீங்க? இதோ கச்சத்தீவில் இன்றைக்கு 850க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதை கண்டிப்பதற்கு மைத்ரிபால சிறிசேனாவிடம் நீங்கள் எடுத்துச் சொல்வதற்கு தயாராக இருந்தீர்களா? கண்டவிட்டு கண்டமாய்கின்ற 5000 கிலோமீட்டர் கண்டமாய்கின்ற பிரம்மாஸ் ஏவரனை நரேந்திர மோடி உன் முதுகை தொடங்கி கொள்வதற்கா? என் மீனவனை காக்காத பிரம்மாஸ் என்ன மைத்துக்கிட? தமிழ்நாடு மக்கள் ஒரு ஆண்டிற்கு 81,000 கோடி ரூபாய் வரி பணத்தை மத்திய அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இந்திய பெருந்தேசத்திற்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் தமிழ்நாட்சி, தமிழராட்சி, இந்தியாவில் இணையாட்சி என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு இலக்கு
நோக்கத்தை தாங்கி நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, அரியணை ஏறாமல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் தமிழீழம் பிறக்காது. இங்கே தமிழனுடைய ஆட்சி ஏற்பட வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் சாத்தியம் அடையும். பாலஸ்தீன் விடுதலை போராட்டத்தை மகாத்மா காந்தி ஆதரித்து தன்னுடைய ஹரிஜன் பத்திரிகையில் எழுதினார். அதன் பிறகு நேரு ஆதரித்தார். 1982ஆம் ஆண்டு இதே இந்திய பெருந்தேசத்திற்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாலஸ்தீன் விடுதலை போராட்ட இயக்கத்தின் தலைவராக இருந்த யாசர் அராபத்தை இந்த மண்ணிற்கு வரவழைத்து அவருக்கு மகுடம் சூட்டி மகிழ்ந்தார். பாலஸ்தீன் விடுதலை போராட்டத்திற்கு நாங்கள் துணையாக நிற்போம் என்று சொன்னார். இதே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடைக்கு பக்கத்தில் புலிக்கொடி பறந்து நம்முடைய ஆட்சி இருந்திருந்தால் நாமும் நம் தலைவரை ரத்தன கம்பளம் விரித்து விடுதலை புலிகளின் தலைவரை இங்கே அழைத்து தளபதிகளை அழைத்து நாம் பாராட்டு செய்திருக்க முடியும். இந்த தெம்பும் திராணியும் நாம் தமிழர் கட்சிக்கும் நம் தாய்ப்புலி அண்ணன் சீமானுக்கு தான் இருக்கின்றது தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. ஆகவேதான் நண்பர்களே, இந்தியமும் திராவிடமும் ஒன்று, அதை அறியாதவன் வாயில் மண்ணு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுட்பமான அரசியலை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நாம் வரலாற்றில் மீண்டும் நிலவே முடியாது. கவிஞர் அப்துல் ரஹ்மான் தான் எழுதியிருப்பார் ஒரு கவிதையில், தோட்டக்காரனே, வேலிக்கு வெளியே கிளை பரப்புவதை நீ வெட்டிவிடலாம், என் வேர்கள் கிளை பரப்புவதை உன்னால் எப்படி வெட்ட முடியும் என்று. அதேபோல் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். எல்லை தாண்டி போய் கொண்டிருக்கின்றது தமிழீழ விடுதலையின் தேவை. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழனும் விடுதலைக்காக ஏங்கி நின்று தவித்து நின்று போராடி கொண்டிருக்கின்றான் நண்பர்களே. ஆகவேதான் வழக்கறிஞர் தம்பி சீமானது இடத்தில் ஒரு விஷய செய்தியை பதிவு செய்தார். மீண்டும் வரலாற்றில் புலிகள் பிறப்பார்கள் என்று. இது உண்மை. ஏனென்றால் சீனா என்கின்ற நாகல் இந்தியாவை முழுக்க சுற்றி பர்மாவில் ஒரு மிகப்பெரிய கப்பல் தளத்தை நிறுவிவிட்டது. பங்களாதேஷில் மிகப்பெரிய ஒரு கப்பல் தளத்தை நிறுவிவிட்டது. ஈழத்தில் ஒரு கப்பல் தளத்தை நிறுவிவிட்டது. பாகிஸ்தானில் நிறுவிவிட்டது. சீனத்தின் பிடிக்குள் இந்தியா அன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்களே, ஈழத்தமிழர்களை மட்டும் காப்பாற்றல்ல,